இது செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. கேட்டவரம்பாளையம் வர்சஸ் சங்கம் டீமுக்கும். இது செகண்ட் ரவுண்டு. இது ஜெயிக்கிறவங்க கூட வந்து கோபி கூட அடுத்த ரவுண்டு விளையாடணும். பவுலர் சஞ்சய், பேட்ஸ்மேன் ஆனந்த், ராமதாஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல, நான் ஸ்ட்ரைக்கில். ரெண்டு பேருமே முக்கியமான மேட்ச்சு. நல்ல வேரியேஷன் பவுலர்ஸ் இருக்காங்க அந்த டீம்லேயும். இவங்களும் நல்ல பெரிய பெரிய ஹிட்டர் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் 5 பவுலருங்க. ஃபஸ்ட்டு பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு சஞ்சய். ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. ஃபஸ்ட்டு பால் வைடுங்க. சஞ்சய் ஃபஸ்ட்டு பாலே வைடு போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒரு பால். சஞ்சய் நல்லா ஃபேஸ் போடுறாரு ஆஃப் சைட் லைனில். ஃபஸ்ட்டு பால் அடிச்சு போட்டிருக்காருங்க. ஆனந்த் அண்ணா ஆஃபில் போட்டிருக்காங்க. பால் நின்றுச்சுங்க. ஆப்போசிட் விந்துன்றதால ஓடி எடுக்கிறாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் நல்ல ஸ்ட்ராங்கு. உள்ளே போட்டாலும் வெளியே அடிப்பாப்புல. லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க. நல்ல ஹிட்ரு, பவர் ஹிட்ருங்க ஆனந்த். பவர் பிளேயர், நல்ல ஒர்த்து பிளேயருங்க. சஞ்சயும் பார்த்தீங்கன்னா வித்து கொடுக்காம நல்லா ஆஃபில் தான் லைனில் போடுறாப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபில் லைனில் போட்டிருக்காப்புல சஞ்சய். செகண்ட் பால் சஞ்சய் போட்டாருங்க ஆஃபில். இந்த மாதிரி பால்லாம் போட்டாருன்னா கண்டிப்பாக ஆனந்த் பனிஷ் பண்ணுவாருங்க. பவுண்ட்ரிங்க, பவுண்ட்ரி. சஞ்சய் 2 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரன் கொடுத்துருக்காருங்க. ஆஃப் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனந்த். ஆஃபில் போடுறாப்புல சஞ்சய். நல்லா ஃபேஸில் போடுறாப்புல. இவரும் நல்ல ஷாட், கிரிக்கெட் ஷாட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சஞ்சய் தேர்ட் பாலுங்க. நல்லா போடுறாப்புல ஃபேஸ் சஞ்சய். ஓ டாட் பால். ஐயோ ரன் அவுட். மிஸ்ஸுங்க. ராமதாஸ் தேவையில்லாமல் ஒரு ரன் ட்ரை பண்ணுறாப்புல. ஸ்ட்ரைக்கிங்கு அவர் எப்படியா வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரௌண்டிங்கில் பேட்டிங்னாலே அவர் வந்துடுவாப்புல. கையில் பிடிக்கவே முடியாது அவரை. பவர் பிளே 3 பால் இருக்குல்ல, அதனால தான் ஓடி வந்துடுறாரு அவர். ராமதாஸும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடித்து ரொம்ப ஸ்ட்ராங்க. நல்ல குறிப்பிட்டு விரலவிட்டு எண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி பிளேயர் அவர். ஆஃப்லேயும் சரி ஸ்ட்ரெயிட்லேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கு. பார்ப்போம் ராமதாஸ் பவர் பிளே யூஸ் பண்ணுறாரு பார்ப்போம். லாஸ்ட் 3 பால் 7 ரன் வந்திருக்கு. போட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்க கிரி. ஐடியா கொடுக்குறாங்க பேட்ஸ்மேனுக்கு. லாஸ்ட் 2 மோருங்க. ராமதாஸ் ஒரு பாலை அரைக்குழி பாலை விட்டுருக்காப்புல. 2 மோர் பாலு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பால் போட சொல்லியிருக்காங்க. விண்டு பின்னாடி அடித்தால என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆனந்த் போட்டாருங்க ஆஃபில். பவுண்ட்ரிங்க. குத்தனா மிஸ் பண்ண மாட்டாருங்க ஆனந்த். 5 பாலுக்கு 12 ரன் வந்திருக்கு பவர் பிளேயில். நல்லா யூஸ் பண்ணிட்டாப்புல. 2 பவுண்டரி ஆட்டாப்புல ஆனந்த். நல்லா போட்டுருக்காப்புல. ஒரு பால் சஞ்சய் நல்லா போட்டுருக்காப்புல. 12 ரன் போட்டிருக்காப்புல 5 பாலுக்கு. ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. என்ன பண்ணுறது பார்ப்போம். பால் வைடுங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. என் மேலே பட்டதால் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 18. சாரி ப்ரோ தெரியல. 26, 23, 24. நான் வந்துடுறேன். இல்லைண்ணா நானே ஃபோன் பார்க்க மாட்டேன். இனிமேல் நான் மூவ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. 24 தானே? இல்லைண்ணா என்னால் ஒரு செகண்ட் கவனம் பண்ண. நான் இப்படி வச்சுட்டேண்ணா. நான் இதில் வச்சுருந்தேன் பாருண்ணா. டக்குன்னு தெரியலண்ணா. அதுதான் கண்டிப்பாக. நம்ம இன்கம்லாம் இல்லை, நம்ம ஜாலிக்காக தான் போடுறோம். மற்றபடி அவருக்கும் சொல்லிடு ப்ரோ. நீ போயிடு ப்ரோ. நான் பவுலர் நேமு அவர் பேர் வந்து ஞானசேகர் நியூ பவுலர் வந்துட்டு இருக்காப்புல. ஒரு ஓவர் முடிய ஸ்கோர் 24 ரன் ஆடி இருக்காங்க. ஞானசேகர் போன மேட்ச் நல்லா போட்டிருக்காரு. ராமதாஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. நல்ல ஃபேஸ் போடக்கூடிய பவுலர் ஞானசேகர். ராமதாஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. ஒரு பாலுக்கு ஒரு ரன் தான் ஆனாப்புல. ராமதாஸ் என்ன பண்ணாரு பார்ப்போம். போட்டாருங்க ஆஃபில். நல்ல பாலுங்க. ஞானசேகர் டாட் போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால் வைடுங்க. தம்பி ஞானசேகர் அருமையாக போட்டுருக்காங்க. ராமதாஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. ஃபஸ்ட்டு பால் வைடு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ஃபஸ்ட்டு பால் ஞானசேகர் வராப்புல. நல்லா ஃபேஸ் போடுறாங்க ஞானசேகர். குத்துனாருங்க. பரத் போகிறாருங்க. கேட்ச் எடுத்த ஞானசேகர் நல்லா போட்டு விக்கெட்டுங்க. மாறி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. போன மேட்ச் 2 6 அடிச்சிருக்காருங்க. ஞானசேகர் போன மேட்ச் நல்லா போலிங் போட்டிருக்காப்புல. செகண்ட் பால் ஞானசேகர் ஒரு பாலுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காங்க மாறி தூக்கி கேஃபில். பால் சிங்கிளுங்க. தம்பி ஞானசேகர் போட்டிருக்காப்புல. 2 பாலுக்கு 2 ரன் தான், 3 ரன் கொடுத்துருக்காப்புல. ஒரு விக்கெட்டு, ஒரு வைடு, ஒரு சிங்கிள். நல்லா போடுறாப்புலங்க ஞானசேகர்.
ஆனந்த் ஸ்ட்ரைக்கிங்க. போன வாரம் நல்ல ஷாட் ஆடினார். 2 பவுண்டரி ஒரு 6 ஆனந்த் போட்டாருங்க. ஆனந்த் தூக்கி 6ங்க. பெரிய ஷாட்டுங்க ஆனந்த். ஞானசேகர் 3 பால் போட்டிருக்காப்புல. ஒரு 6, ஒரு சிங்கிளுக்கு ஒரு ஒயிட் போட்டிருக்காப்புல. விக்கெட் எடுத்திருக்காப்புல. பேட்ஸ்மேன் மூவ் ஆன உடனே உடச்சிட்டாருங்க பாலை. அவர் எய்ம் பண்ணுற பாலுக்கு போட்டாப்புல ஞானசேகர். நல்லா போட்டுட்ருக்காப்புல. ஆனந்த் ஸ்ட்ரைக்குங்க. அடிச்சிருக்காருங்க. ஜஸ்ட் ஃபீல்டர் மிஸ்ஸுங்க. 2 more பாலுங்க. ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காப்புல. ஒரே ஒரு 6 மட்டும் கொடுத்துட்டாப்புல. ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு 6 கொடுத்துருக்காப்புல. ஒரு ஒயிட் ஒன்று போட்டிருக்காப்புல. 2 more பால். மாறி அந்த ஸ்ட்ரைக். லாஸ்ட் மேட்ச்சில் இவரு நல்லா ஆடி கொடுத்துருக்காப்புல. நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காப்புல. ஒரு இன்னும் 3 ஓவர் வெளியே இருக்குது. கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்து தான் நினைப்பாப்புல. 2 பேர் நல்லா டச்சில் இருக்காரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஞானசேகர் 2 more பால். முக்கியமான பாலுங்க மாறிக்கு. நல்ல டாட் பாலுங்க. சின்ன பையனை தான் சூப்பராக போகிறாருங்க. லைனை பிடிச்சி போகிறாருங்க. ஞானசேகர் நல்லா போகிறாருங்க. நல்லா போடுறாப்புல ஞானசேகர். பாக்ஸ் டு பாக்ஸ் போடுற மாதிரி போடுறாப்புல. 1 more பாலுங்க. மாறி அந்த ஸ்ட்ரைக். லாஸ்ட் பால் டாட் பால் போட்டாருங்க. ஆஃபில் ஞானசேகர் நல்லா ஓவர் போட்டிருக்காரு. ஒரு டாட் பால், ஒரு விக்கெட்டு, ஒரு வைடுன்ட்டு 2 ஓவர் முடிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஞானசேகர் நல்லா போட்டிருக்காப்புல. 10 ரனில் போட்டு போயிருக்காப்புல. தம்பி லெஃப்ட் விக்கி வந்திருக்காப்புல. இவரும் நல்லா பாலை போட்டு திருப்புவாப்புல. விக்கி கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் போல போகிறாரு. ஸ்விட்சுட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன். மாறி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபீல்டு யாரும் ஸ்விட்சுக்கு வைக்கல. மாறி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ரிவர்ஸ் நல்லா ஆடுவாப்புல. பால் ரைட்டுங்க. பேட்டில் பட்டுச்சுங்க. மேலே டச். தம்பி விக்கி ஃபஸ்ட்டு பாலே டாட்டில் போட்டிருக்காப்புல. மாறி ஃபஸ்ட்டு பால் டாட்டில் போட்டிருக்கா. பேட்டில் படுற மாதிரிக்கு ஸ்ட்ரைக் மாற்றி கொடுக்க. ஆனது நல்லா டச்சில் இருக்காப்புல. கேட்ச் த கால்னு போயிருக்கு. படலை. கேட்சு பிடிச்சிட்டாப்புல. நல்லா மாறி தான் விக்கெட் இழந்துட்டு போகிறாரு. பேட்ஸ்மேன் அக்தர் வந்திருக்காரு. விக்கி 2 பாலுமே ஒரு பால் விக்கெட் கொடுத்துட்டு ஒரு பால் டாட் பண்ணியிருக்காரு. அக்தரும் நல்லா லெக் சைடில் ஆர்டர் கூடியவர் தான். 2 ஓவருக்கு 34 ரன் நல்ல ரன் ஆடி இருக்காங்க. அக்தர் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. அக்தர் நல்ல பெரிய ஹிட் ஆர்டர் கூடியவர் தான். பாலை போட்டு நல்லா திருப்பினாப்புலங்க. அக்தர் நல்ல கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் அக்லாஸ் போட்டாப்புல. ஒன்றும் சுற்றி லெக் சைடில் தான் ஆட முடியும். இந்த பால் நல்லா போட்டு பாலை திருப்புறாப்புல. நல்ல வேரியேஷன். விக்கி 3 பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டில் போட்டிருக்காப்புல. நல்லா போடுறாப்புல. பேட்ஸ்மேன் என்ன யோசிக்கிறாருன்னு பார்ப்போம். நல்லா போட்டிருக்காப்புல. ஆனந்த் ஸ்ட்ரைக்கை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கலாம். இந்த ஓவர 4 பாலுக்கு 1 ரனில் போட்டிருக்காருங்க விக்கி. லெஃப்ட் ஆம் சின்ன பையன். 4 பாலுக்கு 1 ரனில் போட்டிருக்காப்புல விக்கி. 4 பாலுக்கு 1 ரனில் போட்டிருக்காப்புல. ஆனந்த் அந்த ஸ்ட்ரைக். ஆனந்த் அந்த ஸ்ட்ரைக்குங்க. தூக்கி போட்டாருங்க. ஆனந்துக்கு வெளியங்க பால். தம்பி விக்கி வந்து 5 பாலுக்கு 1 ரனில் போட்டிருக்காப்புல. பேட்ஸ்மேன் வெற்றி வந்திருக்காப்புல. வெற்றி வந்து நல்லா வேரியேஷன் போல நல்லா கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேனு. கீழே வந்து பால் எடுப்பாங்க வெற்றி. அதுதான் வெற்றிகிட்ட பிடிக்குமே. நல்ல பால் வெற்றி டாட் பண்ணியிருக்காப்புல. தம்பி விக்கி ஒரே 1 ரனில் போட்டிருக்காங்க மேட்ச் ஓவர். 3 ஓவர் 35 ரன் போயிருக்கு. கிரி வந்திருக்காப்புல. லாஸ்ட் ஓவர் விக்கி ஒரே ரனில் போட்டிருப்பாப்புல. அக்தர் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. வெற்றி நான் ஸ்ட்ரைக்கில். பவுலர் கிரி போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் ஸ்லோயரும் ஒரு பால் வந்து திருப்பினாப்புல. ஸ்ட்ரைட் பாலும் போட்டாப்புல. நல்லா போட்டாப்புல. கிரி ஆன் த ஃபஸ்ட்டு பால். மேட்ச் ஓவருங்க இந்த ஓவர். அக்தர் அடிச்சிருக்காருங்க தூக்கி. அடிச்சிருக்காருங்க. 6ங்க. நல்ல ட்ரைங்க மஞ்சு நல்ல ட்ரைங்க. 6. கிரி போன மேட்ச் நல்லா போட்டாப்புல. அக்தர் நல்லா ஷாட்டுங்க 6. அக்தர் வந்து பார்த்தீங்கன்னா விண்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. நல்லா ட்ரை பண்ணாப்புல. வெளியே போச்சு பால் கிளியராக. செகண்ட் பால் கிரி. வேரியேஷன் போட பவுலர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்துருக்காருங்க. அடுத்த பால் ஏறி இருக்குது. கிரி எடுத்துருக்காருங்க சூப்பராக. ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்துக்காருங்க கிரி. 2 பாலும் நல்லா போட்டிருக்காப்புல. கிரி வந்து ஃபஸ்ட் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஞ்ச் கொடுத்துக்கலாம் அக்தருக்கு. பர்னி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. பர்னி லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாப்புல. ஆனால் வேரியேஷன் போடுற பவுலர்கிட்ட இந்த மேட்ச் ஆனால் தான் ரன்னு. காற்று சுத்தமாக இல்லைங்க. பால் நல்ல பாலுங்க.
பாக்ஸில் தானே போகிறாருங்க கிரி. கிரேட் பாலுங்க. கிரி வந்து பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 6 ரன் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு விக்கெட் எடுத்து 2 பால் டாட் பண்ணியிருக்காப்புல. 4th பால். இன்னும் 9 பால் தான் இருக்குது. பரணி ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். முக்கியமான பாலுங்க. போல்டுங்க. சரியான பாலுங்க கிரி. நல்லா போகிறாப்புல கிரி. நல்ல வேரியேஷன். கிரி 4 பாலுக்கு 6 ரனில் போட்டுருக்காப்புல. டாட் போட்டிருக்காப்புல. நல்ல போல்டுங்க. நல்லா வேரியேஷன் பண்ணுறாங்க. ஸ்லோயர் நல்லா எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நல்லா ஃபேஸில் ஏர்கரில் போடுறாருங்க. பாக்ஸ் பார்க்க நாராயண ஸ்ட்ரைக்கில் இருக்காப்புல. நாராயணக்கு வேரியேஷன் செட் ஆகுமா? அடிச்சாருங்க தூக்கி நாராயணன். எங்கேயோ போயிடுச்சுங்க. எங்கெங்க போயிடுச்சு பால். அப்பா நல்ல ஷாட்டுங்க நாராயணன். அவர் பெரிய ஹிட் ஆடு கூட தான் நாராயணன். அவருக்கு க்ளோஸில் போட்டாப்புல பாலை. கிரி நல்லா போட்டாப்புல. 2 6 மட்டும்தான். மற்றபடி அந்த 3 பாலுமே அப்படிப்பட்ட பால். 1 more பால். ஐயோ ஐயோ நல்ல ஃபேஸில் பாலை உருட்டி விட்டாருங்க. ஓவருங்க. இந்த ஓவரில் 12 ரன்னுங்க. 4 ஓவர் முடிய ஸ்கோர் 47ங்க. தம்பி மஞ்சி வந்திருக்காப்புல. மஞ்சி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போலர் தான். இந்த ஒரு வேரியேஷன்லாம் போட மாட்டாப்புல. பால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாக்ஸில் போடணும். அந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போடுறதுல வெற்றி வந்து நல்லா ஆடு பேட்ஸ்மேனு. வேரியேஷன் ஆடுவாப்புல. ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃபேஸ் போகிறோம் அந்தளவுக்கு ஆடுவாப்புல வெற்றியும். இந்த லாஸ்ட் 6 பால் தாங்க ரொம்ப க்ரூஷியலு. போட்டாருங்க. பேட்ஸ்மேன் கார்த்தி வந்திருக்காப்புல. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா வெளியே தான் அடிப்பாப்புல பேட்டில். மஞ்சு நல்ல ஃபேஸில் போடுறாப்புல மஞ்சு. இன்னும் 5 பால் இருக்குது. இந்த 5 பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். போட்டாருங்க. பால் டாட்டுங்க. நாராயணன் ரன் அவுட்டுங்க. மஞ்சு 2 பால் டாட்டில் போட்டிருக்காருங்க. 2 பாலுக்கு 2 விக்கெட்டுங்க. 4 பாலுங்க. 47 ரன் போயிருக்கு. தினகரன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. தினகரன் டீசெண்டாக பேட்டில் ஆடுவாப்புல. தினகரன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். முக்கியமான பால் 3வது பால். போட்டாருங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சுக்கிறாங்க. கேட்சு 6ங்க தினகரன். ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. இன்னும் 3 பால் இருக்குது. தினகரன் நல்ல ஷாட்டுங்க. மஞ்சி 3 பாலாக 2 பால் நல்லா போட்டாப்புல. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. இந்த பால் நேராக போட்டாப்புல பேட்டுக்கு. லாஸ்ட் 3 more பால். மஞ்சு போட்டாருங்க. பவுண்ட்ரிங்க. அது 4ங்க. பால் நிற்கலைங்க. 10 ரன்னுங்க. 10 ரன் வந்துச்சுங்க. 57ங்க ஸ்கோர். இப்போ ஆஃபில் ஃபீல்டர் உள்ளே வச்சுருக்காங்க. லெக்கில் ஒரு ஃபீல்டர் வெளியே வச்சுருக்காங்க. 2 பால். தினகரன் அண்ணா யோசிக்கிறான்னு பார்ப்போம். 2 பாலுக்கு 10 ரன் ஆட்டாங்க. டிஃபரெண்ட்டாக பேட்டில் ஆடக்கூடிய பால் தான். போட்டாருங்க தூக்கி. கேட்சா பால் வெளியாங்க. கேட்ச் அவுட்டுங்க. தினகரன் அவுட்டுங்க. 3 பாலுக்கு 10 ரன் அடி கொடுத்தாருங்க. லெஃப்ட் ஹேண்டரு ஜாஃபர் வந்திருக்காப்புல. மஞ்சு லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். முக்கியமான பாலுங்க. என்ன பண்ணுறாரு பார்ப்போம். லாஸ்ட் பாலுங்க. 57 ரன் வந்துருங்க. மஞ்சு ஜாஃபர் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டருங்க. என்ன பண்ணுறாரு. போட்டாருங்க. ஓகேங்க. 60 ரன்னுங்க டார்கெட்டு. 60 ரன்னு டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பவுலர் கார்த்தி வந்திருக்காப்புல. ஸ்ட்ரைக்கரில் பரத். போன மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாங்க. விக்கெட்டே எல்லாம் முடித்தாங்க போன மேட்ச்சு. நான் ஸ்ட்ரைக்கில் கிரி இருக்காப்புல. 60 ரன் ஆனாங்க. 30 பாலுக்கு 60 ரன்னு. செகண்ட் ரவுண்ட் மேட்ச். இம்பார்ட்டன்ட் மேட்ச். பவுலர் கார்த்தி பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்ப்போம். அருமையான பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. பவுலர் செகண்ட் ரன். ஃபஸ்ட்டு பால் 6 ஸ்டாருங்க பாரத். செகண்ட் ஒன்றுங்க. பால் வாய்டு. கார்த்தி அந்த ப்ரெஷருங்க. ஒரு பாலுக்கு 7 ரன் போட்டு ப்ரெஷருங்க கார்த்தி. செகண்ட் ஒன். போட்டாருங்க 6. எங்கேயோ போயிடுச்சுங்க பால். கார்த்தி ப்ரெஷருங்க. ஒரு 2 பாலுக்கு 13 ரன் கொடுத்துருக்காருங்க. ஃபஸ்ட்டு 2 பால் 2 6ங்க. போட்டாருங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு 3 பால் 3 6ங்க. ஃபஸ்ட்டு 3 பாலுக்கு 3 6ங்க. பேட்ஸ்மேன் பரத். கம்பேக் ஒரு அரௌண்டிக்கு மாற்றிட்டாப்புல கார்த்தி. கம்பேக் கொடுப்பாராம் பார்ப்போம். 3 பால் 3 6 கொடுத்துக்கிறாங்க. போட்டாருங்க. தினகரன் பரவாயில்ல. நல்ல ஃபீல்டிங்க தினகரன். இவங்களுமே ஃபஸ்ட்டு ஒரு 20 ரன் ஆட்டாங்க. அவங்க 24 ரன் ஆக இவங்க 20 ரன் ஆட்டாங்க. அந்த தம்பி போட்ட விக்கி ஒரு ஓவர் தாங்க பாருங்கள். அதுதான் மேட்ச்சு. 2 பால் இருக்குதுங்க. போட்டாங்க. ஐயோ கிரி போல்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. கார்த்தி ஒரு பால் விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பால் போட்டிருக்காப்புல. ஒரு பாலுங்க.
மேட்ச் பாலுங்க அந்த பால். பவர் பிளே லாஸ்ட்டு பாலுங்க. போட்டாருங்க. பால் டாட்டுங்க. 20 ரனில் போட்டிருக்காருங்க. 4 ஓவருக்கு 40 ரன் ஆனாங்க. ஃபஸ்ட் ஓவர் முடிய ஸ்கோர் 20ங்க. ப்ரெஷராக போய்ட்டுங்க மேட்ச். ஃபஸ்ட் ஓவரில் சுத்தமாக காற்று இல்லை, எங்கேயாச்சும் பால் போய்டும். தினகரங்க போட்டாங்க பாக்ஸில் பால். நல்ல பாலுங்க. தினகரன் பாக்ஸில் போடுறாங்க எடுத்துகிட்டு வந்து. நல்ல ஃபேஸ் பால். தினகரன் நல்லா போட்டிருக்காப்புல. மேட்ச் இருக்குது, இன்னும் 4 ஓவருக்கு 40 அடிக்கணுங்க. மேட்ச் கையில் தான் இருக்குது, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். போட்டாருங்க. ஃபுல் டாஸுங்க. ஒரே பேட்ஸ்மேன் 4 6 வச்சுருக்காருங்க. பேட்ஸ்மேன் எல்லாருமே பிடிச்சாருங்க. பரத் 5 பாலாக இருந்தாலும் அடுக்கிற 4 6 வச்சாருங்க. போட்டாருங்க. 6ங்க. பரத் நல்லா ஆடிட்டு இருக்காருங்க. பரத் மட்டும் துண்டு 5 6 வச்சிருக்காரு. 4 6 வச்சிருக்காரு. நல்லா ஆடிட்டு இருக்காரு பரத். போட்டார். டாட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் கம்பேக் பாலுங்க. மேட்ச் இன்னும் இருக்குது, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். டாட் பாலுங்க தினகரன். நல்லா டாட் போட்டிருக்காரு தினகரன். 2 பால் போனாங்க தினகரன். 13 ரன் கொடுத்துருக்காப்புல தினகரன். லாஸ்ட் 2 பாலுங்க. தினகரன் நல்லா போட்டுட்ருக்காப்புல. பரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. போட்டாருங்க. ஆஃபில் போதுங்க பால். லாஸ்ட்டு 1 மோர் பாலுங்க. தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரனில் போட்டிருக்காப்புல. 14-15 ரன் கொடுத்துட்டாப்புல. லாஸ்ட்டு பாலுங்க, முக்கியமான பாலுங்க. கேட்சுங்க ஆனந்துக்கிட்ட. கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் மஞ்சி வந்திருக்காப்புல. 18 பாலுக்கு 25 ரன் அடிக்கணுங்க. 2 பக்கம் கேன் போலங்க. பரத்தோட விக்கெட் ரொம்ப கியூஷலுங்க. பரத்தை தான் ஆடிட்டுருக்காப்புல. பரத் மட்டும் துண்டு 5 6 வச்சுருக்காப்புல. பேட்டில் பற பாலாம் பரத்துக்கு வெளியே தான் போயிட்டுருக்கு. 18 பாலுக்கு 25. வாழ்வா சாவா. அக்தர் போடுறாப்புலங்க. நல்ல பால். ஃபஸ்ட்டு பாலே எல்லாம் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு இந்த ஒயிட் தாங்க. ஒயிட் கொடுத்து 6 கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய ப்ரெஷரு. ஃபஸ்ட்டு பால் உள்ளே போட பார்க்கல. அக்தர் செகண்ட் பால் போகிறாருங்க. சரி, ஃபஸ்ட்டு பால் ரீ பண்ணுறாரு. பரத் ஆனால் ஸ்ட்ரைக்குங்க. நல்லா ஆடுறாப்புல பரத். அடிச்சாருங்க தூக்கி. கேட்சுங்க. பாலாஜி நல்லா பிடிச்சாப்புல கேட்சு. நல்லா கேட்சுங்க. அக்தர் இப்போ யோசிச்சு போட்டு விக்கெட் எடுத்துறாருங்க. அக்தர் நல்லா போட்டிருக்காப்புல. ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புல அக்தர். நல்லா ஆடி இந்த பரத் அவுட்டு. ஆனால் 17 பாலுக்கு 24 ரன் அடிக்கணுங்க. 2 பக்கம் மேட்ச் எப்படி வேணால் மாறுங்க. தம்பி தான் மேட்சை மாற்றினான். விக்கி 1 ரனில் போட்டான் இந்த ஓவரை. தம்பி என்ன பண்ணான்னு பார்ப்போம். போட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே டாட்டுங்க. க்ரீஸில் போகிறாருங்க அக்தர் எடுத்துகிட்டு வந்து. அக்தர் தேர்ட் பாலுங்க. கம்பேக் கொடுத்துருக்காரு அக்தர். தம்பி விக்கி வச்சு ஏன்னா டாட் போட முடியுமா? விக்கி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அக்தரும் நல்லா போட்டுருக்காருங்க பாலை. போட்டாருங்க. அதே பாக்ஸ் டு பாக்ஸ் பாலுங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் போடுறாருங்க அக்தர். 3 பால் டாட்டுங்க. 3 பாலுங்க. அக்தர் 3 பால் பாக்ஸில் போட்டிருக்காருங்க. 3 பால் பாக்ஸில் போட்டிருக்காரு அக்தர். என்ன பண்ணுறாரு பாருங்க. கம்பேக்கிங் பாலாங்க அக்தருக்கு. போட்டாருங்க. நல்லா போட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்க நாராயணன். அக்தர் நல்லா போட்டிருக்காருங்க. 4 பாலுக்கு 1 ரனில் போட்டிருக்காருங்க. 4 பாலுமே டாட்டில் போட்டுருக்காரு. எக்ஸ்ட்ராஸ் தாங்க. இந்த 2 பால் மேட்ச் பாலுங்க. 2 பால் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் பாலுங்க. அக்தர் போகிற 2 பால் தாங்க. போட்டாருங்க. ஃபீல்டிங். அக்தர் 5 பாலுமே டாட்டில் போட்டிருக்காருங்க. 13 பாலுக்கு இப்போ 24 ரன் அடிக்கிறாங்க. அதே மேட்ச் ஓவரை விக்கி எப்படி வச்சு போட்டாலும் அதே மாதிரி அக்தர் போட்டிருக்காப்புல. மஞ்சு ஸ்ட்ரைக்குங்க. மஞ்சு ஒரு இம்பார்ட்டண்டான நல்லா ஹிட்டுருங்க. மஞ்சு அச்சாங்க தூக்கி. மஞ்சு அச்சாங்க தூக்கி 6. 12 பாலுக்கு 18 ரன் அடிக்கிறாங்க. ராமதாஸுங்க 12 பாலுக்கு 18ங்க. மேட்ச் ஓவருங்க. ராமதாஸ் என்ன பண்ணுறாரு பார்ப்போங்க. லாஸ்ட் ஒரு 10 ரன்னாச்சும் கொடுங்க. மாதிரிக்கு 8 ரனில் போடுறாரு பார்ப்போம். ராமதாஸ் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. ராமதாஸ் ஃபஸ்ட்டு பால் டாட்டில் போட்டிருக்காருங்க. ராமதாஸ் செகண்ட் பாலுங்க. பேட்ஸ்மேன் ஆஃபில் எய்ம் பண்ணுறாருங்க. நல்ல பாலுங்க. இப்போ 11 பாலுக்கு 17 ரன் ஆனுங்க.
ராமதாஸ் போட்டுட்ருக்காருங்க. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. என்ன போடுறாருன்னு பார்ப்பேன். போட்டாருங்க. கேட்சா பால் வெளியே மாறிக்கிட்ட போதுங்க. பால் புஷ்டாங்க. மாறி பாலை மேலே போட்டாருங்க ராமதாஸ். ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் கொடுத்துருக்காருங்க. 3 பால் போட்டு 2 ரன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு 16 ரன்னுங்க. இந்த 3 பால் தாங்க மேட்ச் பால். போட்டாங்க. பால் டாட்டில் போட்டிருக்காங்க ராமதாஸ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் போட்டிருக்காருங்க. 8 பாலுக்கு 16 ரன்னுங்க. பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லெக் சைடில் தான் அடிக்கிறாரு மஞ்சி. முக்கியமான லாஸ்ட் 2 பால்ஸ் ராமதாஸ் ஓவருங்க. போட்டாருங்க. குட் பாலுங்க. நல்ல பாலுங்க ராமதாஸ். ராமதாஸ் நல்ல பாலுங்க. ராமதாஸுங்க நல்லா போட்டுட்ருக்காருங்க. நல்ல பால். லாஸ்ட் பால் ராமதாஸ். அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஓவர் மாறி போகிறாருங்க. லாஸ்ட் ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிக்கணுங்க. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறப்பல 16 ரன்னுங்க. மாறி போகிறாருங்க. ஆறு பாலுக்கு 16 ரன்னுங்க. ஃபஸ்ட்டு பாலுக்கு இப்போ மிஸ் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் பாலுங்க. மாறி ஃபஸ்ட் பால் டாட் போட்டிருக்காருங்க. ஃபுல் டாஸ் பாலுங்க. மாறி நல்லா போட்டிருக்காருங்க. 4 பாலுக்கு 15 ரன்னுங்க. 4 பாலுமே வெளியே அடிச்சாங்க. மேட்ச் கையில் வந்துருங்க கேட்டவர் பாலத்துக்கு. இவர் கீப்பர்னு கொஞ்சம் அவரே சொல்லிப்பாப்புல அப்பப்போ இருக்கார் பாருங்க. 4 நம்பர் இதெல்லாம் கேட்ச் எடுக்கணும். ஆனால் எடுக்க மாட்டாப்புல. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காப்புல. 4 பாலும் வெளியே அடித்தாங்க. 15 ரன் அடிக்கணுங்க 4 பாலுக்கு. இம்பார்ட்டண்டான 4 பால். மாறி என்ன போகிறாரு பார்ப்போம். அவுட் ஸ்விங் பாலுங்க. 3 பாலையும் வெளியே அடிச்சானுங்க. 2 6 ஒரு 4 அடிச்சா தாங்க மேட்ச் வேணும். மாறி போகிறாருங்க. லாஸ்ட் 3 more பால். போட்டாங்க பால் வாயிடுங்க. 14 அடிக்கணுங்க. லாஸ்ட் 3 more பாலுங்க. இம்பார்ட்டண்டான பாலுங்க. பால் பா கிரீஸில் போட்டு போகிறாருங்க. ஃபிங்கு மாறி நல்லா போட்டுருக்காருங்க. ஒரே ரனில் போட்டுருக்காருங்க ஓவரை. 2 பாலுக்கு 14 அடிக்கணுங்க. போட்டாருங்க. நல்ல பாலுங்க. வெற்றி எடுத்துக்காருங்க கையில். லாஸ்ட்டு 1 பாலுங்க. 1 பாலுக்கு போட்டாங்க தூக்கி. பல்லு மாறியத்தா வின்னிங் த மேட்ச் இன் கேட்டவர் பாளையம். 13 ரன் வித்தியாசத்தில் கேட்டவர் வின் பண்ணியிருக்காங்க.